புயல் கனமழை காரணமாக புதுச்சேரியில் அத்தியாவசிய காய்கறிகளின் விலை கிடுகிடுவென உயர்ந்துள்ளது. இதனால் இல்லத்தரசிகள் மன உளைச்சலுக்கு ஆளாகியுள்ளனர். புதுச்சேரிக்கு தேவையான காய்கறிகள் திருச்சி, ஓசூர், பெங்களூரு, சென்னை மார்க்கெட் பகுதிகளிலிருந்து புதுச்சேரி பெரிய மார்க்கெட்டிற்கு லாரிகள் மூலம் கொண்டு வரப்பட்டு விற்பனை செய்யப்படுகிறது. பெஞ்சல் புயல் காரணமாக புதுச்சேரி மற்றும் தமிழக பகுதிகளில் கடந்த சில தினங்களாக தொடர் கனமழை பெய்தது. இதனால் காய்கறிகளின் உற்பத்தி பாதிக்கப்பட்டு புதுச்சேரிக்கான காய்கறிகள் வரத்து குறைந்தது. இதன் எதிரொலியாக புயல் கனமழைக்கு முன் புதுச்சேரி பெரிய மார்க்கெட்டில் ரூபாய் 40க்கு விற்பனை செய்யப்பட்ட 1 கிலோ தக்காளி 60க்கும், ரூபாய் 40, 50, 60க்கு விற்கப்பட்ட வெங்காயம் ரூபாய் 60, 70, 80க்கும் விற்பனையானது. கத்திரிக்காய் 50லிருந்து 80 ரூபாய்க்கும், கேரட் 70லிருந்து 100 ரூபாய், பீன்ஸ் 60லிருந்து 90 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. இதேபோல் அனைத்து காய்கறிகளின் விலைகளும் கிலோவிற்கு சராசரியாக ரூபாய் 20 முதல் 25 வரை விலை உயர்ந்துள்ளது. இதனால் பொதுமக்கள், இல்லத்தரசிகள் மன உளைச்சலுக்கு ஆளாகியுள்ளனர். இணைய வழியில் வருகின்ற பெரும்பாலான ஷேர் மார்க்கெட் வேலைவாய்ப்பு விளம்பரங்களை நம்பி பணத்தை இழக்க வேண்டாம், சைபர் துறை எச்சரிக்கை. புதுச்சேரி இணைய வழி காவல் நிலைய போலீசார் இன்று வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், கடந்த நவம்பர் மாதத்தில் மட்டும் புதுச்சேரியைச் சேர்ந்த 271 நபர்கள் பல்வேறு முறையில் இணைய வழி மோசடிக்காரர்களிடம் சிக்கி 10,50,00,000 ரூபாய்க்கு மேற்பட்ட பணத்தை இழந்துள்ளனர். இதில் மிக அதிக பணம் இழப்பு ஆன்லைன் ட்ரேடிங் என்ற முறையில் இணைய வழி மோசடிக்காரர்கள் கூறிய போலி பங்கு சந்தையில் முதலீடு செய்தால் மிக அதிகமாக லாபம் உங்களுக்கு கிடைக்கும் என டெலிகிராம், இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப் மூலமாக ஒரு லிங்கை அனுப்பி 8 கோடி ரூபாய்க்கு மேல் பணத்தை இழந்துள்ளனர். அது தவிர்த்து டெலிகிராம் டாஸ்க் என்ற முறையில் 16 நபர்களும் குறைந்த வட்டியில் கடன் வாங்கி தருகிறோம் என்ற முறையில் 11 புகார்களும், ஃபேக் கால் புதிய நபர்களிடமிருந்தும் அறிமுகமில்லாத போலி அழைப்புகள் சம்பந்தமாக 42 புகார்கள் பதிவாகியிருக்கின்றது. அதேபோல் ஆன்லைன் பரிசல் இன்ஸ்டாகிராம், டெலிகிராமில் வருகின்ற லிங்கில் அல்லது விளம்பரங்களில் மிக குறைந்த விலையில் பொருட்கள் கிடைக்கிறது என நம்பி 29 நபர்கள் பணத்தை செலுத்தி பொருள் அனுப்பாமல் பொருள் கிடைக்காமல் ஏமாற்றப்பட்டுள்ளனர். மேலும் வங்கி மேலாளர் பேசுவது போல் OTP எண்ணை கேட்ட 19 நபர்கள் பணத்தை இழந்துள்ளனர். இணைய வழி மோசடிகள் சம்பந்தமாக முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் சைதன்யா பொதுமக்களுக்கு எச்சரிக்கை செய்வது என்னவென்றால், இணைய வழியில் வருகின்ற பெரும்பாலான ஷேர் மார்க்கெட் வேலை வாய்ப்பு, குறைந்த விலையில் பொருட்கள், வெளிநாட்டு வேலை வாய்ப்பு, OTP எண்களை கேட்பது, குறைந்த வட்டிக்கு கடன் வாங்கி தருகிறோம், இன்ஸ்டாகிராம், டெலிகிராம் குறைந்த விலைக்கு பொருட்கள் கிடைக்கிறது போன்ற இணைய வழி விளம்பரங்களில் பொதுமக்கள் எச்சரிக்கைகளோடு இருந்த பணத்தை இழக்காமல் இருக்க வேண்டுமென இணை காவல்துறை சார்பாக தெரிவித்துக் கொள்கிறோம் என்றார். புதுவையின் அன்றாட நிகழ்வுகளை காண பாண்டி ஹெட்லைன்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ந்து எங்களுடன் இணைந்திருக்க பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் பாண்டி ஹெட்லைன்ஸ்.